ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம மே மாதம் 15, 16 இந்த 2 டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, பத்திரிகை துறையில் வாழ்நாள் சாதனையாளர் அவங்களுக்கு ரெட் இங்க் அப்படின்னு ஒரு விருது கொடுப்பாங்க. இந்த விருது இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, வில்லியம் மார்க் டல்லி. இவருக்கு தான் இந்த விருது கொடுக்க போகிறாங்க. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரெட் இங்க் யார் யூஸ் பண்ணுவா? டீச்சர்ஸ் மார்க் போடும்போது யூஸ் பண்ணுவாங்க. மார்க் போட்டு அந்த மார்க்லாம் ஒழுங்காக டேலியாக தான் செக் பண்ணுவாங்க. இந்த வில்லியம் மார்க்குங்கிறத மார்க் நீங்கள் வச்சுக்கோங்க, டல்லியை இந்த டேலி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூத்த நாவலாசிரியர் பாலகுமாரன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாலகுமாரன் இது யார் பேர்னா, தமிழ் கடவுள் முருகரோட பேர். தமிழ் கடவுள் தமிழ்நாடு, ரெண்டுத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோவிந்த்லால் ஓரா, இவர் பத்திரிகை துறையுடன் தொடர்புடையவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவாக அந்த பத்திரிகைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா லொல்லு பிடிச்ச மாதிரி ஓவராக கொஸ்டின் கேட்பாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாலுங்கிறது லொல்லு, ஓராங்கிறது ஓவரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த ஐஏஎம் நிறுவனம் தொழில் நிறுவனங்களுக்காக $25 மில்லியன் மதிப்பிலான பாரத உள்ளடக்கல் திட்டம் தொடங்கிச்சு? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த திட்டத்தோட பேர் பாரத உள்ளடக்கல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஐஏஎம் அகமதாபாத். அதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ள, ரெண்டும் உள்ள ரெண்டுத்தையும் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜப்பானில் இந்த வருஷம் நிக்கி ஏஷியா பரிசை பெற்ற இந்தியர் யாருன்னா, பிந்தேஸ்வர் பதக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிக்கிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஒரு இடத்துல நிற்காமல் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, சீன் போட்டு தான் பந்தா காமிக்கான். இந்த பிந்தேஸ்வர் பந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாதா துணிவாலை அனல் மின் நிலையம் எங்கே இருக்குன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தாதானா ரவுடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பொதுவாக யூஸ் பண்ணுற டைலாக்னா இதான். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சென்டர் சிட்டியே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் கைக்குள்ளே தான் இருக்குது அப்படிம்பாங்க. சென்டர்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெற்காசிய வன உயிரி அமலாக்க வலைப்பின்னலின் முதலாவது செயற்குழு கூட்டம் நடந்துச்சுன்னா கொல்கத்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வலையை போட்டு வனவயிரெலாம் பிடிச்சி கொண்டுதாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லுங்கிறத கொல்கத்தாவில் கொள்ளு, இது ரெண்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாறுபக்க கொழுப்பு, அதாவது டிரான்ஸ்ஃபேட். இதை 2023க்குள்ளே மொத்தமாக ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்னென்னா ரீப்ளேஸ். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாறுபக்க கொழுப்பு அப்படின்னா டிரான்ஸுங்கிறத டிரான்ஸ்ஃபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஒருத்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தூக்கி இன்னொருத்தவங்களை போட்டுருவாங்க, அதாவது இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இது அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, சர்வதேச குடும்பங்கள் தினத்துக்கான கருப்பொருள். இந்த வருஷம் சர்வதேச குடும்பங்கள் தினத்துக்கான கருப்பொருள் என்னென்னா, குடும்பங்கள் மற்றும் உள்ளடக்கிய சமுதாயம். அதாவது ஒரு சமுதாயம்னா அதுக்குள்ளே நிறைய குடும்பங்கள்லாம் உள்ளே இருந்தால் தான் அது ஒரு சமுதாயம்பாங்க. அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து மஹி பஜாஜ் சாகர் அணை எந்த மாநிலத்தில் இருக்குன்னா, ராஜஸ்தான்.